வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், அபிஜான் கவிதைகள் சேனலில் இன்றைக்கி முருங்காய் வச்சு ஒரு டிஷ் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, மசாலா ஐட்டம் எல்லாம் வச்சுக்கிட்டோம். நம்ம சிம்பிளான மசாலா வச்சு தான் பண்ண போகிறோம். எண்ணெயில் கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கிட்டோம். இதில் முதல்ல மசாலா ஐட்டத்தை சேர்ப்போம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு முதல்ல அந்த பட்டை, சோம்பு ஊற்றணும். அதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்க்கணும். ரொம்ப காஞ்சி போட்டுக்குது எண்ணெய். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயத்தை எண்ணெயில் நல்லா வதக்கணும். பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வெங்காயத்தை வதக்கணும். வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சம் அதில் சால்ட்டு சேர்த்துக்கிட்டோம்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கும் அப்படின்னு ஒரு கேள்விப்பட்டிருக்கேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆனால் நானும் அந்த மாதிரி வதக்கியிருக்கேன். இப்போ தக்காளியை சேர்த்துப்போம். இல்லை, வெங்காயம் தக்காளி ரெண்டும் ஃப்ரெண்ட்ஸு மாதிரி ரெண்டும் எப்போயாவது ஒரு வாட்டி பிரிஞ்சிருக்கும். ஆனால் எல்லா நேரத்துலையும் தக்காளி வெங்காயமும் இணைஞ்சி தான் இருக்கும் எல்லா குழம்புலையும். தக்காளி நல்லா வெங்காயத்தோட கலரி வச்சுட்டு நம்ம இந்த அலுமினிய பாத்திரத்தில் வைக்கிறதுனா ஈய பாத்திரத்தில் வைக்கிறதுனால நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கும். சில்வர் பாத்திரம்லாம் வெப்பநிலை தாங்காது, அது இடவிடமாக ஆகிடும். தக்காளி வெங்காயத்தை பார்த்து ஒரு கவிதை ஒன்று சொல்லித்தான். எல்லோரையும் அழ வைக்கிறாய், என்னோடு மட்டும் குழைகிறாய் அப்படின்னு தான். அவ்வளோ நட்பு வெங்காயமும் தக்காளியும். வெங்காயம் தக்காளி ஓரளவு நல்லா குழஞ்சி நல்லா கொஞ்சம் இதாக இருந்துகிட்ருக்கு. இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் எப்போதுமே வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் தான் கருவேப்பிலை சேர்ப்பேன். நீங்கள் எப்போ கருவேப்பிலை சேர்ப்பீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிப்போம். வெங்காய தக்காளி நல்லா வதக்கிடுச்சு, நல்லா திக்காக வதக்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் 500 கிராம் வாங்கினது. அதில் அவர் என் நண்பர் சிக்கன் போடுறவர் 1/2 கிலோ போதுமானார். போதும்னு சொன்னேன். அவர் என் முகத்தை பார்த்துட்டு ஈரல் போட்டார், சாப்பிடு அப்படின்னு. சிக்கனை போட்டு நல்லா இந்த கருதுலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். அதிகமாக ஒன்றும் மசாலா சேர்க்கல, அதனால் கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், தேவையான அளவு கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் நாங்கள் எப்பவுமே கொஞ்சம் ஜாஸ்ட்டாக தான் சேர்ப்போம். கொஞ்சோண்டு சிக்கன் தூள் எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மசாலோடு சேர்த்து நல்லா கறியாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூட போகிறோம். மூடி வெந்தால் தான் சிக்கன் நல்லா வேகும். முருங்காயை இது கூட சேர்த்து ஆட் பண்ணிடலாம். மசாலா கூட மிக்ஸ் பண்ணணும். தேவையான அளவு மிளகாத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுவோம். இப்போ
எப்பவுமே அலுமினியம் பாத்திரத்தில் செஞ்சோம்னா அடி பிடிக்கும், நல்லாயிருக்கும். ஆமாம், சில்வர் பாத்திரம் தான் ஹீட்டு வெப்பநிலை வந்து அதை கண்ட்ரோல் படுத்த முடியாது. அதனால் சில்வர் பாத்திரம் தான் சீக்கிரம் அடி பிடிச்சிடும். அலுமினியம் பாத்திரம் எவ்வளோ நம்ம ஹீட் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹீட்டு கூட்டியும் குறைக்கும், குறைச்சியும். இப்போ மூடி போட்டுரும், கொஞ்சம் நேரம் மூடி வேகட்டும். எல்லாம் முருங்காயில் போய் சிக்கனுடைய அந்த டேஸ்ட்டும் மசாலா டேஸ்ட்டும் முருங்காவில் இறங்கணும். அதனால் இடையில ஒரு வாட்டி கொஞ்சம் முருங்காவை கிண்டி நல்லா சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாரி வச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் வரும். ஆனால் நம்ம முருங்காயை வந்து சிக்கன் மாரியே தனியாக எடுத்து சாப்பிட்லாம், செம்ம டேஸ்ட்டு வரும் முருங்காவோட சேர்த்து அவன் பண்ணும்போது. சிக்கன் நல்லா கிரேவியாக வந்துட்டுருக்கு. ஏற்கனவே முட்டை பொடி மாதம் 9 நிமிஷம் போட்டான் அந்த வீடியோ. சில வலைதள சகோதரிகள் முட்டை மசாலாவுக்கு 9 நிமிஷமா அப்படின்னாங்க. இப்போ இதை கொஞ்சம் சுருக்கியே போட்டிருக்கேன். அதனால் எப்படி என்ன அப்படிங்கிறத வந்து எல்லோரும் கமெண்டில் போடுங்க. இன்னும் டிஷ்ஷு முடியல, இறுதி கட்டத்தை காட்டுறேன் இருங்க. சிக்கன் நல்லா தண்ணி விட்டு மூடி வேக வச்சதுன்னா நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கிரேவியாக வந்துட்டுருக்கு பாருங்கள். நம்ம எந்தெந்த அளவுக்கு மூடி வேக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு கிரேவி கிடைக்கும். ஆமாம், இது வந்து காய்கறி கூட்டு. ஏன்னா காய் போட்டிருக்கோம்ல முருங்காய், அதனால் காய்கறி கூட்டு. நல்லா கிரேவிக்கு தான் வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும், கறி இன்னும் வேகலை. இந்த வீடியோவை காட்டாமல் ஒரு சின்ன பீஸ் எடுத்து கடிச்சு சாப்பிட்டேன், கறி வேவலை. அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். நல்லா மறுபடியும் மூடி போட்டு நம்ம வேக வைப்போம். இதில் வேவுற இந்த சிக்கன் இருக்குல்ல, இந்த சிக்கனை விட இந்த முருங்காய் ரேட்டு அதிகம். நம்ப மாட்டீங்க நீங்கள், அப்படி தான் சொல்லலாம். ஆனால் முருங்காய் ரேட்டு அதிகம், சிக்கனை விட அதிகம் இல்லை, ரேட்டு அதிகம். இப்போ சீசன் இல்லையா முருங்காய். நேற்று போய் கடைக்காரனை கேட்டான், பூ இருக்குது வேணுமான்னு கேட்டான். இன்றைக்கி போய் கேட்டான், தம்பி வந்து இதே உனக்காக எடுத்து வச்சுருக்க ரெண்டு முருங்காய் கொடுத்தாரு, அதுவும் பிஞ்சு முருங்காய். யார் சாப்பிட வரீங்களோ எல்லாம் வரலாம். ஆமாம், டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து 2 பேரும் சாப்பிட்லாம். வெஜ்ஜி சாப்பிட்றவங்களுக்கு வந்து சிக்கனு, வெஜ்ஜி சாப்பிட்றவங்களுக்கு முருங்காய், நான்வெஜ்ஜி சாப்பிட்றவங்களுக்கு சிக்கன். வெஜ்ஜி சாப்பிட்றவங்களுக்கு முருங்காய், நான்வெஜ்ஜி சாப்பிட்றவங்களுக்கு சிக்கன். அதனால் 2 பேருக்கும் சேர்த்து ஒரே கடாயில் சமைச்சிருக்கோம். இந்த மாதிரி அந்த உணவு வல்லுநர்களும் சமைக்க முடியாது, நான் சமைச்சிருக்கேன். சிக்கனும் முருங்காய் நல்லா வெந்துடுச்சு. நல்லா கிரேவி நம்மளுக்கு வந்து கொஞ்சமாக போட்டு சாதத்தில் போட்டு பஞ்சு சாப்பிட்டாலே போதும், நிறையா சாப்பாடு சாப்பிட்லாம். அந்த மாதிரி கிரேவி நம்மளுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. மசாலாலாம் இதில் அதிகமாக செய்யல, கொஞ்சம் மசாலா போட்டு நல்லா திக்காக வச்சாச்சு. இறுதியாக நம்ம கொத்தமல்லி அப்படியே பூ மாதிரி தூவனோட பூ மாதிரி அப்படியே எடுத்து விட்டோம்னா வச்சுக்க, அவ்வளோதான். நம்ம தான் ஸ்டெப்பு. இதில் என்ன போய் படிச்சுட்டு பார்த்து கற்றுக்க வேண்டியதான். இதுன்னு தனியாக போய் புக்கை வச்சு படிக்கிறாங்களே, அவ்வளோதான். சிறப்பாக ரெடி ஆகிவிட்டது. சாப்பிட வருவாங்க, டக்குன்னு வீடியோவை பார்த்துட்டு வராதிங்க, காலி ஆகிடும். அதுக்கிட்ட நான் சாப்பிட்ருவோம். நன்றி, வணக்கம். அனைவரும் வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.